வணக்கம். பாட்டி கை பக்குவம். இன்றைக்கி மத்தியானம் நான் லஞ்ச் போடலிங்களா, அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், இங்கே பாருங்கள். பட்டர் மசாலா இல்லைங்க, பன்னீர், கேப்சிகம், ஆனியன் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி, தேங்காய் பால் போட்டு பண்ண போகிறேங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சுங்க. 1/2 ஸ்பூன் பட்டை லவங்க பொடி, நான் வீட்லேயே அரைச்சி வச்சு பொடி அது, சரிங்களா. வெங்காயம், இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் வதக்கி விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த குடமிளகா போட்டுடலாங்க. ஏன்னா தக்காளி எல்லாம் கொஞ்சம் கேப்சிகம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் கடிச்சு நறுக்குன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்க, சரிங்களா. வதக்கலாம். இப்போ பன்னீர் போட்டுடலாங்க. பன்னீர் போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம எல்லா மசாலா பொடியும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். உப்பு, மிளகாத்தூள் நான் வீட்லேயே அரைக்கிறதுங்க. இன்றைக்கி தான் போய் அரைச்சிட்டு வந்தாங்க. மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கலாங்க, வெயில் தாங்க முடியல. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் பாருங்கள் தனி மிளகாத்தூளுங்க, காரத்துக்காக, சரிங்களா. இப்போது நம்ம இதை நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாம் வதக்கிட்டேங்க. எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க கலர், சரிங்களா. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க, வேகட்டும். இப்போ பாருங்கள் அப்படியே சூப்பராக இருக்குதுங்களா. க்ரீன், ரெட்டு, ஒயிட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இன்னும் நம்ம தேங்காய் பால் ஊற்றும் போது இன்னும் ஃபைனாக இருக்குங்க, சரிங்களா. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கேப்சிகம் பார்த்தீங்களா, கொஞ்சம் அப்படியே எடுத்து கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேங்க, அதை ஊற்றிடலாம். நான் வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி தாங்க பண்ணுறேன், சரிங்களா. அப்போ தான் தொட்டுன்னு சாப்பிட முடியும். அதுவும் கிரேவி போடுறோம் இல்லைங்களா, அது என்ன ஆகும்னா ஆறும்போது இறுகிடும். அதனால் கொஞ்சம் தேங்காய் பால் கூட ஊற்றிடும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பன்னீர், கேப்சிகம், மிளகாய் எல்லாம் போட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் சப்பாத்தியோடு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டோங்க. பாருங்கள் சூப்பராக சாஃப்ட்டு சப்பாத்தி, பன்னீர், தேங்காய் பால் கிரேவி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.